இப்போ வந்து சரியா 10:51 இந்த நேரம் வரைக்கும் 35 பேர் பலி. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்க பொழுது 35 பேர் பலியா இருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. எல்லாரும் கேட்கலாம், இதுக்கு வந்து ஒரு அரசு எப்படி காரணம் சொல்ல முடியும்? அவங்க கொழுப்பெடுத்து போய் திமிர் எடுத்து போயிட்டு தான் உடம்பை கெடுத்ததுக்காசும் அது வந்து சாராயம் காசுறாங்கன்னு தெரிஞ்சோ அங்க போயிட்டு குடிக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் டாஸ்மார்க் வச்சிருக்காங்க, இங்க வந்து குடிச்சா உடம்புக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் விட்டுட்டு அவனுங்க திமிர் எடுத்து போயிட்டு அங்க வந்து சாராயம் குடிக்கிறானுங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறானுங்க. அவனுக்கு குடிச்சு இறந்ததுக்கு எப்படிங்க கவர்மெண்ட்டை போய் சொல்லும் போது நம்ம எப்படிங்க கவர்மெண்ட் எதிர்க்க முடியும்? கவர்மெண்ட் எப்படிங்க படி சொல்ல முடியும் சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கோம், நம்ம இங்க வந்து நல்ல சாராயம் கொடுக்குறோம். அந்த சாராயத்தை குடிச்சா உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் தான் ஏற்படும், சாகலாம் மாட்டாங்க. ஆனா இந்த சாராயத்தை குடிச்சு செத்துட்டாங்க இல்லையா? அப்போ இதுக்கு எப்படி கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு நியாயமான பதில் வரலாம். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கு, மது விலக்கு அமலாக்கத்துறைன்னு ஒரு பிரிவு இருக்கு. இந்த பிரிவு என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ மது விலக்குறது தானே இந்த பிரிவே இருக்குது இங்க. அப்போ அங்கங்க சாராயம் காய்ச்சிட்டு இருக்கான்றது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அது தெரியாம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த கிராம மக்கள் சொல்றாங்க, நாங்க பல முறை போயிட்டு நாங்க வந்து சொல்றோம், அதிகாரிகள்கிட்ட சொல்றோம், ஏங்க இங்க சாராயம் காசுறாங்க தடுக்க சொல்லிட்டு சொல்றோம், ஆனா இவங்க தடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு சாராயம் வந்து காசுறாங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து சாராயம் வந்து பிடிப்பட்டது அது இதுன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வரும். ஆனா அங்கெல்லாம் இது மரணங்கள் ஏற்படல. இப்பெல்லாம் ஒரு செய்தியே வராத இந்த மாதிரி இடத்துல தான் பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இங்க கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாடா இல்ல சுடுகாடாங்க? இது ஒரு 35 பேர் வந்து ஒரு நாள் இன்சிடென்ட்டுக்காக ஒரு சாராயத்தை குடிச்சிட்டு இறங்குறாங்கன்னா அப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்தினுடைய ஆட்சியை போக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க குடிச்சது தப்புங்க, அது யாருமே நியாயப்படுத்தணும். அவன் கொழுப்பெடுத்து போய் திமிர் எடுத்து போயிட்டு அவன் வீட்டு காசை வந்து அழிச்சு அவன் குடும்பத்துல பிரச்சனை வர வச்சு அவன் வந்து அக்கறை இல்லாதவங்க போயிட்டு இந்த மாதிரி குடிக்கிறானுங்க. அவனுங்களை நம்ம வந்து நல்லவன் நியாயவர்களை நியாயப்படுத்தலாம். அவனுக்கு குடிச்சிட்டு இன்னைக்கு இறந்துட்டாங்க, அது வந்து நமக்கு பரிதாபமா தான் இருக்கு, அவங்க மேல நமக்கு இரக்கமா தான் இருக்கு. ஏன்னா இறந்துட்டாங்களே, ஒரு உயிர் இல்லையா இருந்தா இருந்தாலும். பிறப்புக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் காரணமாக கேட்டா முழு அளவு கவர்மெண்ட் நான் குறை சொல்லவே மாட்டேன். ஆனா இதை வந்து கண்காணிக்க தவறியது யாரு? அப்படிப்பட்ட நபர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க தவறியது யாருன்னு சொல்லும் பொழுது இதற்கு அரசு எப்படிங்க பொறுப்பேற்கவே முடியாது நம்ம சொல்ல முடியும். இப்போ கள்ளச்சாராயன் பேருனா என்ன? கள்ளனா திருட்டுத்தனமா சாராயம் காசுறது. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இங்க நல்ல சாராயம் விற்கிறாங்க. டாஸ்மார்க்ல நல்ல சாராயம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம டாஸ்மார்க் கிட்ட இருக்கு. அப்போ இந்த சாராயத்தை வந்து குடிச்சிருந்தீங்கன்னா நீங்க செத்துருக்க மாட்டீங்கடா. இன்னைக்கு போயிட்டு கவர்மெண்ட் விற்காத சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போயிருக்காங்க. அப்போ இனிமேல் என்ன சொல்ல இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நீ போயிட்டு திருட்டுத்தனமா சாராயம் காசுறானுல அவன் சாராயத்தை வந்து குடிக்காத. நீ வந்து நம்ம கவர்மெண்ட் டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கு, நம்ம கவர்மெண்ட் டாஸ்மார்க் அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காங்க, அதன் கீழே அதிகாரிகள் இருக்காங்க, இவங்க நடத்துறாங்க பாரு, இந்த டாஸ்மார்க் இருக்கக்கூடிய சாராயத்தை வந்து நீ குடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிமேல் சொல்லணும். ஏன்னா இந்த சாராயத்தை குடிச்சா உடம்பு கெடுதல் தான், சாகலாம் மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா செத்துருவோம், லாஸ்ட் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு. ஆனா திருட்டுத்தனமா வைக்கிறாங்கல்ல, இது சாராயத்தை குடிச்சா செத்துருவோன்றதா நம்ம இதுல இருந்து கத்துக்கக்கூடிய செய்தி. நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா சாராயம் குடிக்கிறதுன்றதே உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதெல்லாம் அறிஞ்சுதான் இவங்க பல காரணங்கள் சொல்லிட்டு எங்களுக்கு உடம்பு வலி பழக்கமாயிடுச்சு, அது குடிக்கலாம் எங்களுக்கு கை காலெல்லாம் வந்து நடுங்கிடும், நாங்கள் உழைக்கிறோம் அதனால குடிக்கிறோம்னு சொல்லிட்டு பல பேர் இது போல விஷயங்கள்லாம் வந்து பேசி அதை குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சு அழிஞ்சு நாசமா போறான்னு விட்டுருங்க. ஆனா அந்த குடும்பம் தான் நடுத்தர நிற்குது இன்னைக்கு. இப்போ அவங்க இறந்துட்டானுங்கன்னா அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் நீங்க நடுத்தர நிற்குது. அந்த குடும்பத்திற்கு யார் நியாயம் சொல்லுவாங்க? அந்த குடும்பத்துக்கு யார் இழப்பீடு கொடுப்பாங்க? அந்த குடும்பத்தினுடைய அடுத்த வாழ்வாதாரத்தை யார் தூக்கி நிறுத்துவாங்க? அவனுங்க குடிச்சாலும் அங்க வந்து அவனுங்க வீட்டை சரியா பார்த்துக்கினாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கையா இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க. அப்போ இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 35 பேருங்க இது வரைக்கும் இறந்துருக்கிறவங்க. இன்னும் இது பலி எண்ணிக்கை உயர்ன்னு சொல்றாங்க. ரொம்ப பதட்டமா இருக்குது நினைக்கும் பொழுது, ரொம்ப கவலையாம இருக்கு. ஏன்னா அத்தனை குடும்பங்களும் இன்னைக்கு துயர கடல்ல வந்து இருக்கிறாங்க, சொல்ல முடியாத துயரத்தில் இருக்காங்க. அப்போ அரசாங்கம் இதற்கு இழப்பீடு கொடுத்தாலுமே கூட இனி வரும் நாட்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாதுன்றதுதான் நம்முடைய எண்ணம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், இன்னைக்கு கஞ்சா இல்லாத இடங்களே கிடையாது, கஞ்சா இல்லாத நகரங்களும் கிடையாது, கஞ்சா இல்லாத கிராமங்களும் கிடையாது. சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு வந்து கஞ்சா விற்கிறானுங்க, கஞ்சா விநியோகம் பண்றானுங்க. அப்போ இதையெல்லாம் வந்து அரசு ஏன் தடுக்க முடியல? காவல்துறைக்கு இங்க வந்து கஞ்சா அடிக்கிறானுங்க கஞ்சா விற்கிறானுங்க சொல்லிட்டு தெரியவே தெரியாதா?
24 மணி நேரம் காவல்துறை வந்து விழிப்போடு இருக்குன்னு சொல்றாங்க. காவல்துறை தொடர்ந்து கண்காணிக்கிறோம், நாங்க ரவுண்ட்ஸ் போறோம், நைட் ரவுண்ட்ஸ் போறோம், எல்லா ரவுண்ட்ஸ் நாங்க போறோம்னு சொல்றாங்க. இப்ப எப்படி தமிழ்நாட்டுல கஞ்சா இருக்குது? ஒவ்வொரு சின்ன சின்ன பசங்க கஞ்சா அடிக்கிறானுங்களே. அப்பெல்லாம் வந்து கஞ்சா இந்த மாதிரி உயர்தரமான சில போதை வஸ்துக்கள்லாம் அந்த பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும், அது வந்து வெளிநாட்டுல இருந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ சின்ன சின்ன பசங்க கிராமங்கள்ல உட்காந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறானுங்க. இப்போ இது போன்ற விஷயங்களை கூட இன்னும் அரசால் தடுக்க முடியலையா? அப்ப தமிழ்நாடு கடந்த ஆட்சியை போதை மண்டலமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி இருந்து போது எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையாக பேசிய மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கள்ளச்சாராயம் இருக்குது, கஞ்சா இருக்குது. அப்ப இதையெல்லாம் ஏன் தடுக்க முடியல? கஞ்சா இருக்கிறதுக்காக போதைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நிறைய சொல்றீங்க, காவல்துறை கூட மீட்டிங் நடத்துறீங்க. ஆனா அதுக்கான ஆக்ஷன் என்ன? நீங்க மீட்டிங் நடத்தி இந்த நாள் நான் பேசுற வரைக்குமே இன்னும் கஞ்சா தான் இருக்குது தானே? இப்போ கஞ்சா அடிக்கிறவன் தப்பு பண்றான், அவன் கெட்டவன், குடிக்கிறவன் தப்பு பண்றான், அவன் கெட்டவன். ஆனா இதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? உடனே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நிறைவா. கள்ளச்சாராயம் வந்து குடிக்கிறது தப்பு, விற்கிறது தப்பு அப்படின்னா தமிழ்நாடு டாஸ்மார்க் மூலமாக தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு டாஸ்மார்க்ல சாராயத்தை விற்கிறது மட்டும் நல்ல விஷயமா? அது என்ன ஊட்டச்சத்து மருந்தாது? இப்போ இதை வந்து டாஸ்மார்க்கை நம்மளால கூட மூட முடியல. டாஸ்மார்க்கை மூணுன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் எதுன்னு கேட்குறீங்க. எந்த அரசாங்கம் இதை தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் கள்ளச்சாராயத்தை மட்டும் நாங்கள் ஒழிச்சிருவோம், தடுத்துருவோம் சொன்னா அது எப்படி நியாயம்னு சொல்லி எனக்கு தெரியல. இது என்னமோ நல்ல சாராயம் மாதிரி, இது என்ன ஊட்டச்சத்து மருந்து மாதிரியும். அது மட்டும்தான் கெட்ட சாராயம், உயிரை பலிவாங்கக்கூடியது. இதை இந்த டாஸ்மார்க்ல இருக்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சிங்கன்னா நீங்க 10 வருஷம் உயிர் வாழ்வீங்கன்னா இன்னும் 15 வருஷம் கூடுதலாக உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது. உண்மையாகவே இந்த சம்பவம்ன்றது ரொம்ப ஒரு துயர சம்பவம். இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கின்றது. அரசு இந்த சம்பவத்தோடு இந்த கள்ளச்சாராயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதே போல அரசு அவங்க நடத்துறாங்களே டாஸ்மார்க், இந்த டாஸ்மார்க் விற்கிற சாராய கடையும் வந்து மூடனீங்கன்னா பல குடும்பங்கள் வந்து நிம்மதியா இருப்பாங்க, பல உயிரிழப்புகள் வந்து தடுக்கப்படும். அதனால உண்மையாவே இங்க திராவிட மாடல் அரசு, மக்களுக்கான அரசு, இந்தியாவிலே தமிழ்நாடை தான் போற்றக்கூடிய அரசா இருந்தா தயவு செஞ்சு இந்த டாஸ்மார்க்கையும் மூடுறீங்க, பல குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்.